வணக்கம். இப்போ நாம இருக்கிறது டெல்லி ஜந்தர் மந்தர்ல இருந்துட்டு இருக்கிறோம். இந்த இடம் உங்களுக்கு நல்லா தெரியும். அகில இந்திய அளவில் நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டில் இருந்துட்டு இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா, இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர் மீது தொடுக்கப்படுகிற வன்முறைகளுக்கு எதிராக ஒரு சுமூகமான தீர்வை எட்ட வேண்டி கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற எல்லா தரப்பு கிறிஸ்தவர்களும் ஒன்று கூடி நடத்துக்கிறாங்க. இந்த போராட்டத்தை பற்றி பங்கேற்று நம்ம ஒரு சில கேள்விகளை கேட்போம். வாங்க பார்க்கலாம். To organize such a nice gathering to raise our fundamental rights and to safeguard our rights. Thank you. First of all, we are starting with some slogans. Vendum vendum, needi vendum, odukade odukade, கிறிஸ்தவர்களை ஒடுக்காதே, வேண்டும் வேண்டும், தலித் கிறிஸ்தவர்களுக்கு உரிமை வேண்டும். We want, we want, we want. You audience, you also shout. We want, we want, we want, we want, we want, we want. Okay, thank you very much. Thank you. You can go and sit. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று புதுடெல்லியிலே ஜந்தர் மந்தரிலே கிறிஸ்டியன் நேஷனல் கன்வென்ஷன் நாடு தழுவிய ஒரு கூட்டம் இங்கே நடைபெறுகிறது. இது எதற்காக என்றால், கிறிஸ்துவர்களுக்கு எதிரான வன்முறைகள் பெருகெடுத்துக் கொண்டே போகிறது. கிறிஸ்துவர்கள் தாக்கப்படுகிறார்கள், கிறிஸ்துவ கோயில்கள் இடிக்கப்படுகின்றன. அடிப்படையிலே இந்திய அரசியலமைப்பு சட்டம் 25 என்ன சொல்கிறது என்றால், ஒருவன் எந்த மதத்தையும் பின்பற்றவும் அதை கடைபிடிக்கவும் அதை போதிக்கவும் அடிப்படை உரிமை கொடுக்கிறது. ஆங்கிலத்தில் இதை ப்ரொஃபஸ், பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் என்று சொல்வார்கள். ஆகவே அதை எந்த மதத்தை பின்பற்றுவதற்கும் அதை அறிக்கையிடுவதற்கும் பிறருக்கு அறிவிப்பதற்கும் முழு உரிமை இருக்கிறது. ஆகவே இந்த உரிமையை பயன்படுத்தியதை தடுக்கிறார்கள். இதற்கு எதிராகத்தான் இங்கே ஆர்ப்பாட்டம், இந்த பெரிய ஒரு நாடு தழுவிய ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய அளவிலிருந்து ஏறக்குறைய 16 மாநிலங்களிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். பல சபைகளை சார்ந்தவர்கள், அனைத்து கிறிஸ்துவ சபைகளை சார்ந்த இங்கே வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அரசியல் கட்சி தலைவர்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி திருமதி ஆனி ராஜா போன்றவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இந்து மத சமய தலைவர்களும் இதை ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இது இந்து நாடு அல்ல, இது ஒரு சமய சார்பற்ற நாடு. எவரும் எந்த மதத்தை பின்பற்றலாம் என்பதை அடிப்படையாக கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இங்கே நாட்டின் பல பகுதிகளிலிருந்து வந்திருக்க இந்த கோரிக்கை வைக்கிறார்கள். மத்திய அரசு இந்த கோரிக்கையை ஏற்று மக்களை சமமாக நடத்த வேண்டும், அனைத்து மக்களும் இங்கே சந்தோஷமாக அமைதியாக சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நடக்கிறது. அது வெற்றி பெற அனைவரும் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். ஃபாதர் போஸ்கோ, இங்க நேஷனல் கிறிஸ்டியன் கன்வென்ஷன் டெல்லியில ஜந்தர் மந்தர்ல இருக்கிறீங்க. இந்த கன்வென்ஷனுடைய நோக்கம் என்ன, எதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது? நம்ம நாட்டில் நிறைய மதங்கள் இருக்கு. இந்து இருக்கு, இஸ்லாம் இருக்கு, கிறிஸ்டியானிட்டி இருக்கு. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்தியா இந்துக்களுக்கு தான் சொந்தம், மற்ற மதக்காரங்களெல்லாம் இந்த நாட்டினுடைய உரிமையோடு இருக்கின்ற மக்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, இந்துத்துவ மக்கள் முஸ்லீம் மேலேயும் கிறிஸ்டியன் மேலேயும் அவங்க நிறையா வயலன்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க, பலவந்தம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்முடைய மதத்தை நம்ம விரும்பினபடி செயல்படுத்தக்கூடாது, நம்ம மற்றவங்களை கன்வெர்ட் பண்ணக்கூடாது, நம்ம சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, இயேசுனுடைய பேரால வாழ்றது கூடாது அப்படின்னு அவங்க இயேசு பேரை சொன்னா அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த வருஷமே உத்தரப்பிரதேசம் மாத்திரம் ஏறக்குறைய 700 அட்ராசிட்டி பலவந்தங்கள் நடந்திருக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு எதிராக. நாட்டில் பூரா ஏறக்குறைய 4000. அதனால இந்த பலவந்தங்களை எல்லாம் எதிர்த்து அதை கவர்மெண்டுடைய கவனிப்பு கொண்டு வர்றதுக்காக இந்த மாநாடு போடுறோம். நாங்களும் உரிமையுள்ள இந்த இந்திய குடிமக்கள்
எங்களுக்கு கான்ஸ்டியூஷனுக்கு உரிமையெல்லாம் இருக்கு. நாங்களும் எங்களுடைய மதத்தை ஃபாலோ பண்றதுக்கு, ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு உரிமை இருக்கு. அப்படிங்கிறத இங்க நம்ம அழுத்தமா சொல்றதுக்காக தான் கூடியிருக்கோம். சொல்லி நம்ம டிமாண்ட் பண்றோம். தேங்க்யூ ஃபார் போஸ்கோ. இப்ப எப்படி யாரெல்லாம் இங்க வந்து கூடியிருக்காங்க? இங்க வந்து மெயின் லைன் சர்ச் சொல்ற மாதிரி கேத்தலிக்ஸ், பாப்டிஸ்ட், லூத்தரன், சிஎஸ்ஐ எல்லாம் வந்திருக்காங்க. அதோட ரொம்ப பேர் யாருன்னா ஃப்ரீலான்ஸ் சர்ச்சஸ், அதாவது சுதந்திரமா இருக்க இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ். அதுல வந்துட்டு பெண்டகோஸ்டல் சர்ச்சஸ் இருக்கு, மெத்தடிஸ்ட் சர்ச்சஸ், நிறைய சர்ச்சஸ். அவங்க எல்லாம் நிறைய பேர் நம்ம இந்தியாவில் ஃப்ரீலான்ஸ் சர்ச்சஸ் தான், ப்ராட்டஸ்டன்ட்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்திருக்காங்க. அந்த சபைகள் எல்லாம் இந்த கன்வென்ஷனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. தேங்க்யூ ஃபாதர். உங்களுடைய போராட்டம், உங்களுடைய கோரிக்கை வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். இது ஒண்ணு முக்கியமானது ஒண்ணு என்னன்னா, இது வந்து பிஷப் செய்யற மாநாடு இல்ல, இது வந்து பொதுநிலையினர் செய்யற மாநாடு, எக்குமெனிக்கல் மாநாடு. பொதுநிலையர்கள் சேர்ந்து செய்யறது, பிஷப்புகள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதனால இது ஒரு வகையில இது ரொம்ப முக்கியமான மாநாடு. Thank you, Father. Father Ajay is there. This is Father Ajay from Odisha. Welcome for Odisha. Thank you. Fernandez, நீங்க இந்த நேஷனல் கன்வென்ஷனுக்கு டெல்லி வந்திருக்கிறீங்க, பாண்டிச்சேரி மறை மாவட்டத்துல இருந்து. எந்த அமைப்பு சார்பா வந்திருக்கிறீங்க? தமிழ்நாடுல எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? இதனுடைய நோக்கம் என்ன சொல்ல முடியுங்களா? நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேருக்கு மேலே வந்திருக்கிறோம். இது வந்து நான் வந்து தலித் கிறிஸ்தவர் விடுதலை இயக்கத்தின் சார்பிலும் என்சிடிஸ் என்ற ஒரு தேசிய அமைப்பு சார்பு உறுப்பினராகவும் நாங்கள் பெரும்பாலும் இதில் கலந்துக்கிறோம். இதில் நோக்கம் என்னென்னா, இந்திய லெவலில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்படுகிற அந்த இட ஒதுக்கீடு, கிறிஸ்துவர் மீது தொடர்ந்து இந்த பிஜேபி அரசு தாக்குதல் நடத்தது, இதை ஒட்டுமொத்தமாக கண்டித்துக்கிற வகையில் தான் இந்த மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். டெல்லியில் இருக்கிற ராம்லீலா மைதானத்தில் தான் முதல்ல இது ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அங்க மறுக்கப்பட்டதன் காரணமாக இப்ப ஜந்தர் மந்தர்ல இந்த நிகழ்வு இப்ப நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க ஒவ்வொரு முறையும் இவ்வளவு தூரம் நீங்க தொடர் வண்டியில பயணப்பட்டு வரீங்க, கஷ்டப்பட்டு வரீங்க, போறீங்க. இதுல வெற்றி எந்த அளவுக்கு கிடைக்கும்? இல்ல, போராட்டம் என்பது போராடி கொண்டுதான் இருக்கணும். வெற்றியை நோக்கி எல்லாம் பயணிக்க முடியாது. போராட்டம் இருந்தால்தான் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். போராடாமல் இருந்தால் வெற்றி கிடைப்பது ரொம்ப அரிதுதான். அதுக்காக போராடுறதுக்காக கிடைக்கும்னு எதிர்பார்த்தாக்கா அது முடியாது. நம்ம ஒரு போராட்டத்தை எடுத்தாதான் அந்த போராட்டத்தின் மூலம் வெற்றி கிடைக்குமா கிடைக்காத போகுமான்றத நம்ம போராட்டத்தின் மூலம் தான் அதை தெளிவுபடுத்த முடியும். ரொம்ப நன்றி. நம்பிக்கையோடு நாம தொடர்ந்து இந்த நோக்கத்துக்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். போராட்டம் வெற்றி பெறவும் வாழ்த்துக்கிறோம். போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி. வணக்கம். வணக்கம். இந்த வளன் மீடியா சார்பா உங்களை பேட்டி எடுக்கிறேன். பெங்களூர்ல இருந்து இங்க டெல்லிக்கு வந்திருக்கிறீங்க. கேஜிஎஃப்ல ஒரிஜினலா கேஜிஎஃப் அந்த ஒரிஜினல் இருந்து நீங்க பல வருஷமா அந்த தலித் கிறிஸ்து விடுதலை இயக்கத்துல சேர்ந்து பயன்படுத்தி குறிப்பாக இப்ப வந்து ஐக்யூல இருக்கிறீங்க. ஐக்யூ சார்பாகவும் எந்த சார்பா வந்திருக்கிறீங்க? அதனுடைய எத்தனை பேர் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க, அதை போய் சொல்லுங்க கொஞ்சம். ஒரு 25 பேர் வந்திருக்காங்க பெங்களூர்ல இருந்து. ஒட்டுமொத்த கர்நாடகால இருந்து ஒரு 60 பேர் வந்திருக்காங்க. ஸோ பெங்களூரு, குல்பர்கா, பಳ್ಳாரி, மைசூர் இந்த மாதிரி இடத்துல இருந்து ஒரு 60 பேர் வந்திருக்காங்க. ஐக்யூ எப்படி இதோட இன்வால்வ் ஆகுது? ஐக்யூ வந்துட்டு இந்த போராட்டம் மட்டும் கிடையாதுங்க. தலித் கிறிஸ்துவ போராட்டத்துங்களை முதையா அவங்க தான் அதை எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. என்சிடிசி ஃபார்ம் ஆன பிற்பாடு தான் என்சிடிசி தலைமை இருக்குங்க. பட் எந்த காலத்துலயுமே ஆல்ரெடி கேத்தலிக் யூனியன் இன்வால்மெண்ட் இதுல இருந்தே இருக்கும். திஸ் இஸ் தேர் பிரைன் சைல்டு ரைட் ஃப்ரம் தி பிகினிங், ரைட் ஃப்ரம் 1950 onwards. ரொம்ப நன்றி. இந்த வளன் மீடியா சார்பா உங்களுக்கு அந்த பேட்டி எடுக்கிறேன். தேங்க்ஸ். நீங்க மட்டும் இல்ல, உங்க அப்பா, உங்க குடும்பம் வந்து பல வருஷமா அந்த வந்து ஈடுபட்டிருக்கீங்க. இந்த போராட்டம் கோரிக்கை வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நீங்க தலைமை தாங்கி பல பேர் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. இப்பயும் உங்க லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகமா இருக்குது. உங்களுடைய திறமையை, உங்களுடைய உழைப்பை வந்து இந்த மக்களுக்காக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி தொடர வாழ்த்துக்கள். நன்றி. மிஸ்டர் ஏசி மைக்கேல், மிஸ்டர் சின்னப்பன் சார், நீங்க இந்த கன்வென்ஷனை மிக வித்தியாசம் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க. பல இண்டிபெண்டன்ட் சர்ச் உங்களால சேர்க்க முடிஞ்சது. அது எப்படி உங்களால முடிஞ்சது? எப்படி சக்சஸ்ஃபுல்லா மாத்த முடிஞ்சு சொல்லுங்களேன். சக்சஸ் ஆகுதா இல்லையான்னு வந்து தெரியல. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லார்ஜ் நம்பர் சேர்த்ததே பெரிய சக்சஸ். எஸ்,
நான் பூரா இந்தியாவில் இதை பற்றி பேசுகிறாங்க. வருவாங்களா வரமாட்டாங்களா அது தெரியல. பட் நிறைய பேர் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அதனால அது சக்ஸஸ் ஆகுது. முதல் முறையா நீங்க வந்து இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் சீரழித சபை ப்ரோட்டஸ்டன்ட்ஸ்ல ஒன்னு சேர்த்திருக்கிறீங்க. அவங்களுடைய கோஆபரேஷன் முறை எப்படி இருக்கு? எல்லாமே மெயின்லைன் சர்ச், ஸ்மால் சர்ச்சஸ், எவ்ரி சர்ச் சப்போர்ட்டட் us. We have received support from every church. There are 3 national bodies, CBCI, NCCI and EFI. All 3 have given their support. வளர் மீடியா சார்பாக யூடியூபுக்கு இந்த செய்தி வந்து பல இடத்துக்கு போகும். இந்த முதல் முறையா நீங்க இது போல முயற்சி எடுத்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி வந்து சந்தோஷம். வாழ்த்துகிறேன். சின்னப்ப சாருக்கு நன்றி. தேங்க்யூ. திரு வல்லரசு அவர்களே, நீங்கள் கட்சி சார்பாக இங்க வந்திருக்கீர்கள். பிஆர் அருள்தாஸ் பாண்டிச்சேரி சார்பாக வந்திருக்கீங்க. இந்த நோக்கத்தை பத்தி சொல்ல முடியுங்களா? எதுக்காக வந்திருக்கீங்க? எந்த கட்சி சார்பாக வந்திருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். மக்கள் மேம்பாட்டு கழகத்தின் சார்பாக தமிழகத்திலிருந்து நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியிலிருந்து தலைவர் சலத்தேன் அவர்களும் டாக்டர் மேரிஜான் அவர்களும் மற்றும் என்சிடிசியினுடைய தலைவர் இடி சார்லஸ் அவர்களும் மக்கள் மேம்பாட்டு கழகத்தினுடைய தலைவராக நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். சமத்துவம் இல்லை, இடஒதுக்கீடு இல்லை, அவர்களுக்கான அனைத்து உரிமைகளும் மறுக்கப்படுகிறது. குறிப்பாக புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய SIR என்பது கிறித்துவ மக்களுக்கு பெரும் எதிர்ப்பான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கிறது. இது கிறித்துவ மக்களுடைய வாக்குகளை பறிபோய் மீண்டும் மக்கள் ஒரு நிரந்தரமற்ற ஒரு முகவரியற்ற மக்களாக, 2ஆம் தர குடிமக்களாக இந்திய அளவில் கிறிஸ்தவர்களை மாற்றிக் கொண்டிருப்பதனால் இதை கண்டித்து நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சற்றேறக்குரிய 23க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் இங்கே ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். சம நீதி கிடைக்க வேண்டும், சமத்துவம் கிடைக்க வேண்டும், மக்களுக்கான அதிகாரம் கிடைக்க வேண்டும், எல்லாவற்றையும் தாண்டி அனைத்து மக்களுக்குமான அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதனை முழு நோக்கமாக எடுத்து இந்த மாநாட்டில நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். பேரருள்தாஸ், நீங்க பாண்டிச்சேரியிலிருந்து திரு தலத்தின் தலைமையில வந்திருக்கிறீங்க. உங்க நோக்கத்தை பத்தி சொல்லுங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம கிறிஸ்தவ மக்களை தோண்டி போய்த்து உள்ள இந்த மத்திய அரசை எதிர்த்து ஒவ்வொரு ஆண்டும் நம்ம போராட்டத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். பல ஆண்டுகளாக நம்ம உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த அரசாங்கமும், மத்திய அரசாங்கம் இதுவரை நம்ம கிறிஸ்தவர்களுக்கான எந்த உரிமையும் கொடுக்கவில்லை. ஆனால் புத்தர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் அவர்கள் கேட்ட உடனே கொடுத்த இந்த மத்திய அரசு கிறிஸ்தவர்கள் பலகட்ட போராட்டங்கள் பண்ணியும் பல வேதனைகள் பட்டும் அவர்கள் எந்த ஒரு உரிமையை கொடுக்காத காரணத்தினால் மத்திய அரசை எதிர்த்து ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுவதும் உள்ள மக்களால் ஒன்று திரண்ட ஜந்தர் மந்தரில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் வெற்றி அடைய வேண்டும் என்றும் இங்க இருக்கிற அத்தனை பேரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றியடை செய்ய வேண்டும். பாண்டிச்சேரியிலிருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? சலத்தன் அண்ணன் தலைமையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் நண்பர்கள் வந்துள்ளோம். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் அவர் தலைமையில இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை எந்த போராட்டத்திலும் இந்த பாண்டிச்சேரி மக்கள் கலக்காத போராட்டங்களே கிடையாது. எந்த உழைப்பு, எந்த வேலைகள் இருந்தாலும் அந்த வேலையை விட்டு இந்த போராட்டத்துக்காக நாங்கள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றோம். வளர் மீடியா சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். திரு அற்புதராஜ் ஆசிரியர் அவர்களே, நீங்க வந்து NCDC சார்பா தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கீங்க. நேஷனல் லெவல்லையும் நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க. NCDC சார்பா பாண்டிச்சேரியில இருந்து தமிழ்நாடுல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? அந்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்ப வந்தீங்க? இதனுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க. தேசிய தலித் கிறிஸ்துவ பேரவை சார்பாக NCDC சார்பாக இங்க டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய அனைத்து கிறிஸ்தவர்களையும், சிறுபான்மை இனத்தை சார்ந்த அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஒருங்கிணைத்து இங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டமானது டெல்லியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அனைவரும் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம். தேசிய தலைவர்கள் பல்வேறு மாநிலத்திலிருந்து NCDC உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் குறைந்தது நமது 18 மறை மாவட்டத்திலிருந்து தலித் கிறிஸ்தவர்கள் குறைந்தது 100 பேர் வந்திருக்கிறோம். 100 நபர்கள் வந்திருக்கிறோம். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். நாங்க எல்லாமே ஏத்திக்கு வந்தோம். இங்க வந்து தங்கியிருக்கிறோம். இந்த போராட்டத்துல முழுமையாக பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். மீடியா வழி அந்த யூடியூபுக்காக எடுக்கிறோம். உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற கண்டிப்பாக எங்களுடைய போராட்டமானது தலித் கிறிஸ்தவர்களை SC பட்டியலில் சேர்க்க வேண்டும். முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, இங்கே கிறிஸ்தவர்களுக்கு சமூக நீதி பேணப்படவில்லை. எங்களை அடக்குகின்ற, ஒடுக்குகின்ற முறையிலேயே இந்த அரசானது, மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு தனி சுதந்திரம் வேண்டும், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஒன்று கூட்டி இங்கே ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி.
ஜெய் பீம். என் பேர் அபிராமி ஜோதீஸ்வரன். நான் ஆல் இந்தியா தலித் மகிழா அதிகார் மஞ்ச், தலித் மகிழாவுடைய ஒரு மஞ்சில வந்து நான் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கேன். நான் இன்னைக்கு கான்ஃபரன்ஸ், இந்த கான்ஃபரன்ஸ் நேஷனல் கிறிஸ்டியன் கான்ஃபரன்ஸ்ல பங்கேற்கிறேன். இது என்னத்துக்கு நடக்குதுன்னா, மெயினா தலித் கிறிஸ்டியன்ஸ்க்கு, அது இல்லாம கிறிஸ்டியன்ஸ்க்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்டு இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது. இதுல 15 ஸ்டேட்ஸ்ல இருந்து, மாநிலத்துல இருந்து மக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. மெயினானதா இதுல வந்து இப்ப நடக்கிற தலித் கிறிஸ்டியன்ஸ் மேல நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்கறது, என்னென்ன கேசஸ் நடக்குது அதை பத்தி எல்லாம் டிஸ்கஷன் நடந்துச்சு. அதுவும் இல்லாம தலித் கிறிஸ்டியனுக்கு மெயினா ரிசர்வேஷன் வேணும்ன்றதும் ஒரு கோரிக்கையா இருந்துச்சு. நான் தலித் கிறிஸ்டியன் விமனுக்கு சார்பா பேசினேன். நம்ம மக்கள் எங்கெங்க வேலை செய்யறாங்க, இப்ப கூட என்னதான் அவங்க கிறிஸ்டியனா ஆயிருந்தா கூட, தலித் கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிருந்தா கூட, அவங்க கூட நடக்கிற வேறுபாடுகள், பாகுபாடுகள், அவங்க வந்து அன்டச்சபிளா பாக்குறது, அவங்களோட வேலைக்கு நல்ல இதா கொடுக்கறது இல்ல, அவங்க வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், தெரு பெருக்கிறது, டாய்லெட் கழுவுறது, இந்த மாதிரி வேலையில நிறைய பேர் இருக்கிறதுனால இவங்களுக்கு ரிசர்வேஷனும் ரொம்ப முக்கியம். SC ST ரிசர்வேஷன், இவங்களும் SC ஷெட்யூல் காஸ்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க, அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்கன்றத வந்து நாங்க டிமாண்டா வச்சோம். இது எங்களோட ஆல் இந்தியா தலித் மகிழா அதிகார் மன்றோட ஒரு கோரிக்கையா இந்த நேஷனல் கிறிஸ்டியன் கன்வென்ஷன்ல இருந்தது. ஜெய் பீம். மிஸ் பிருந்தா, இந்த பெங்களூர்ல இருந்து இங்க வந்து கர்நாடகால இருந்து வந்திருக்கிறீங்க. எதனால வந்தீங்க? இதனுடைய நோக்கம் என்ன கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? நீங்க ஒரு டிவி செலிபிரிட்டி, எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க. ஒரு 45 பேர் வந்திருக்கிறோம். கர்நாடகால இருந்து, பெங்களூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறோம். மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸ், ரோமன் கேத்தலிக்ஸ் அண்ட் வேற டினாமினேஷன்ஸ்ல இருந்து கூட வந்திருக்கோம். தி ஒன்லி objective is the constitution is what guarantees my right and your right to the faith that you and I choose. அது ஒண்டி தான். அதுக்கு நம்ம ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கோம், கவர்மெண்ட் இதை காப்பாத்தும், எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இதை காப்பாத்துவாங்க, அதுக்கு தான் நாமளும் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். ஆனா இப்ப நம்ம பார்க்கிறோம் that it is not so. So today we have come to demand that my prime minister protect my faith and protect my right. வழக்கமா பெண்கள்லாம் போராட்டத்துல வர மாட்டாங்க. இப்ப அதிக பெண்கள் இந்த இதுல பாக்குறீங்க. பெண்களுடைய பங்கேற்பு பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? பெண்களுக்கு இப்பதான் நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வெளிய வந்து சேஃப்டி பத்தி ரொம்ப யோசனை இருக்கும், அதுக்கு தான் பெண்களை அனுப்ப மாட்டாங்க. ஆனா இப்ப நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கிறது, சேஃப்டி வெறும் பெண்ணுங்களது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, அது இடி சமுதாயத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி டு கீப் அஸ் சேஃப். அதுக்கு தான் நிறைய பெண்ணுங்க வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஃபேத்தை கூட பாதிக்குது அது. வளன் மீடியா சார்பா, இந்த யூடியூப் சார்பா கேட்டி காண்றோம். உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறுவோம், உங்களுடைய தொடர் பணி வெற்றி பெறும் வாழ்த்துக்கிறோம். நன்றி. நன்றி.